குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே 11th ஃபிசிக்ஸில் இம்பல்ஸ் பார்க்க போகிறோம். கனத்தாக்கு அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு ஷார்ட் டைம் இன்டர்வலில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் மோதினது அப்படின்னா அதை தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப அதிகமான ஒரு ஃபோர்ஸு குறைஞ்ச டைம் இன்டர்வலில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோதும்போது அப்போ ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம இம்பல்ஸ் அப்படிங்கிறோம். சரியா குட்டி? அதாவது இம்பல்ஸ்னு சொல்லலாம், இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் எ வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் எ ஆப்ஜெக்ட் ஃபார் எ வெரி ஷார்ட் டியூரேஷன் தென் த ஃபோர்ஸ் இஸ் கால்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் இம்பல்ஸ். சரியா குட்டி? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இம்பல்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா குட்டி? ரொம்ப அதிகமான ஃபோர்ஸு ஷார்ட் டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள், இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னாக்கா, நம்ம ஒரு ஆணியை சுற்றியில் வேகமாக அடிக்கிறோம் இல்லையா குட்டி? அப்போ அதிகமான ஃபோர்ஸு ஷார்ட் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட்பாலை வேகமாக நம்ம உதைக்கிறோம். அதே மாதிரி 2 கார் வேகமாக மோதுது, டென்னிஸ் பாலை நம்ம வேகமாக அடிக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான். இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸு ஸ்மால் டைம் இன்டர்வல் டிடி அப்படிங்கிற ஸ்மால் டைம் இன்டர்வலில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோதும் பொழுது நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை எப்படி கூட்டி எழுதணும்? நம்ம முன்னாடியே நிறைய டைம் இதை படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி அப்படின்னு சொல்லி நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது அப்ளைடு ஃபோர்ஸு சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து டிபி மட்டும் வேணும் அப்படின்னாக்கா எஃப் இன்ட்டு டிடி, அதுதான் நமக்கு இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் எழுதியிருக்காங்க. சரியா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி அம்மா, இப்போ ஓவர் டைமில், அதாவது இனிஷியல் டைமை டிஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஃபைனல் டைமை டிஎஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். சரியா? அப்போ இன்டெக்ரல் இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் இன்ட்டு டிபி. அதே மாதிரி இந்த டைம் இன்டெக்ரல் பண்ணுங்கள். இன்டெக்ரல் இனிஷியல் டைம் என்ன கண்ணு? டிஐ, ஃபைனல் டைம் டிஎஃப், எஃப் இன்ட்டு டிடி. சரியாம்மா? இப்போ டிபியை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னாக்கா பி வரும். லிமிட் என்னடா கண்ணு? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ பிஎஃப் மைனஸ் பிஐ. ஓகேவா? அப்போ இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். சரியா குட்டி? இதில் பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படிங்கிறது என்னடா கண்ணு? சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? இதில் பிஐ அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம் இனிஷியல் டைமில், அதே மாதிரி பிஎஃப் அப்படிங்கிறது ஃபைனல் மொமெண்டம், அதே மாதிரி ஃபைனல் டைமில் என்ன மொமெண்டம் இருக்குது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இனிஷியல் டைம்லேருந்து ஃபைனல் டைம் வரைக்கும் நம்ம லிமிட் கொடுக்குறோம். எஃப் இன்ட்டு டிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியம்மா? இதில் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா குட்டி? அதை நம்ம ஜே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் நமக்கு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பிஎஃப் மைனஸ் பிஐ ஈக்குவல் டு ஜே. அப்போ இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சின்ன சின்ன ஈக்குவேஷன்லாம் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பிஎஃப் மைனஸ் பிஐ ஈக்குவல் டு ஜே. இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் 1 மார்க்கில் நிறைய இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க கண்ணு. அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா நம்ம என்னென்னு கண்ணு சொல்லணும்னா டெல் பி. இதில் டெல் அப்படின்னா என்ன மீனிங்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா குட்டி? பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படிங்கிறது டெல் பி. அதே மாதிரி என்ன டைம் இன்டர்வல்ல அப்படின்னாக்கா டிஎஃப் மைனஸ் டிஐ, ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைமில் டெல் டி அப்படிங்கிற டைமில் ஏற்பட்ட இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பி. சரியா குட்டி? அப்போ டைம் இன்டர்வல் அப்படிங்கிறத நம்ம டெல் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன ஈக்குவேஷன் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் கண்ணு. இப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்மை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பண்ணுறோம். சரியா குட்டி? ஸோ அப்போ இன்டெக்ரல் டைம் என்ன கண்ணு? டைமை பொறுத்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இனிஷியல் டைம்
டு ஃபைனல் டைம் எஃப் இன்ட்டு டிடி. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ அப்போ எஃப் கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடுறோம். ஸோ இன்டெக்ரல் டிஐ டிஎஃப் டிடி. டிடியை நம்ம இன்டெக்ரல் பண்ணோமாக்கா டி வரும். டிக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃப் கான்ஸ்டன்ட் அதை அப்படியே போட்டுக்கிறோம். டிஎஃப் மைனஸ் டிஐ. இது என்ன கண்ணு? சேஞ்ச் டைம் இன்டர்வல் தானே கண்ணு? என்ன டைம் இன்டர்வல்? இனிஷியல் டைம் என்ன, ஃபைனல் டைம் என்ன? ஸோ அப்போ இதை தான் நம்ம டெல் டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டெல் டி. ஓகேவா கண்ணு? ஸோ எஃப் இன்ட்டு டெல் டி ஈக்குவல் டு டெல் பி. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கண்ணு. 1 மார்க்கில் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன நேம் அப்படின்னா இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். இதை அப்படியே உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது டெல் டி அப்படிங்கிற ஷார்ட் டைம் இன்டர்வலில் அந்த ஆப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய அந்த மொமெண்டம் சேஞ்சஸை தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா கண்ணு? இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்டு. பாருங்க கண்ணு, இந்த ஈக்குவேஷனில் ஃபோர்ஸோடைய யூனிட்டு நியூட்டன், டைமோடைய யூனிட் செகண்டு. ஸோ அப்போ இம்பல்ஸோடைய யூனிட் என்னடாமா? நியூட்டன் செகண்டு. இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது கண்ணு. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? அதே மாதிரி ஆவரேஜ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணியும் இம்பல்ஸை நம்ம சொல்லலாம். சரியா குட்டி? இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய ஆவரேஜ் ஃபோர்ஸை நம்ம எஃப் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இம்பல்ஸ் பை அந்த டைம், அதை தான் நம்ம ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா குட்டி? இப்போ இதில் ஜே இந்த ஈக்குவேஷன் பாருங்க கண்ணு. நம்ம எஃப் இன்ட்டு டெல் டி ஈக்குவல் டு டெல் பி, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி, டெல் பி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை ஜே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி குட்டி எழுதலாம்? ஆவரேஜ் ஃபோர்ஸை பொறுத்து ஜே ஈக்குவல் டு எஃப் ஆவரேஜ் இன்ட்டு டெல் டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா குட்டி? அப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த டெல் பி டிவைடட் பை அந்த டெல் டி, டைம் டியூரேஷன், டைம் இன்டர்வல். ஓகேவா? இனிஷியலாக என்ன டைம் இருக்குது மைனஸ் ஃபைனலாக என்ன டைம் இருக்குது மைனஸ் இனிஷியல் டைம். அதிலிருந்து நம்ம ஆவரேஜ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா குட்டி? இதில் இந்த ஈக்குவேஷன் பாருங்கம்மா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். எஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டி. ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும், டைம் குறைவாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர இல்லுஸ்ட்ரேஷனுக்கு இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? இப்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் பொழுது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் பொழுது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கர்வ் நமக்கு இப்படி கிடைக்கும் இம்பல்சிவில். இந்த அண்டர் ஏரியா நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா இம்பல்சிவ் ஃபோர்ஸை நமக்கு குறிக்குது. சரியாம்மா? பாருங்கள், இதுதான் நமக்கு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ஏரியா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா இம்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இது ஆவரேஜ் ஃபோர்ஸு. ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த டைம் இன்டர்வல் இல்லையா குட்டி? ஸோ அப்போ இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம புக்கில் இருக்கிற டயக்ராமுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும் பொழுது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டைமை பொறுத்து ஃபோர்ஸ் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகவே இல்லை. சரியா? அப்போ இந்த அண்டர் ஏரியா இம்பல்சிவ் ஃபோர்ஸை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டெல் டி, இதுதான் ஆவரேஜ் ஃபோர்ஸை. நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தால் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கர்வ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன குட்டி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது, டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் பீக் வேல்யூவுக்கு போகுது ஃபோர்ஸு. அப்படின்னா அது சடனாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத இந்த கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
சரியாம்மா? அதே மாதிரி ஆவரேஜ் ஃபோர்ஸை நம்ம எப்படி அதில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் பை அந்த டைம் டியூரேஷன், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம்லேருந்து ஆவரேஜ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கிராஃப்லேயும் இந்த அண்டர் ஏரியா வந்து இம்பல்சிவை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரியா? அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம் எஃப் இன்ட்டு டிடி அப்படிங்கிற ஃபார்முலாவிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த கிராஃப்லேருந்து இந்த கர்வ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெரி ஸ்மால் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது, இந்த இம்பல்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அதனுடைய வேல்யூ எப்படி ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். மொமெண்டமும் என்ன பண்ணு, ரொம்ப ஸ்மால் பீரியட்லேயே மொமெண்டம் என்ன ஆகுது, சடனாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இந்த கிராஃப்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியாம்மா? இதிலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். When a cricket player catches the ball, he pulls his hands gradually in the directions of the ball's motion. Why? இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது டிவியில் மேட்ச் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அந்த பிளேயர் பால் வரும் பொழுது என்ன பண்ணுவார், அந்த பால் வர டைரெக்ஷன்லேயே தன்னுடைய கையை கீழே நகர்த்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கேட்ச் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் வேகமாக போய் சடனாக அந்த பாலுடைய டைரெக்ஷன்லேயே அந்த பாலை பிடிச்சாருன்னா என்ன ஆகும், அவருடைய கை ரொம்ப வலிக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்காடா குட்டி? இப்போது இந்த ஈக்குவேஷனில் அவர் அந்த பாலுடைய டைரெக்ஷனில் கீழே பிடிக்காம சடனாக மேலே கொண்டு போய் கையில் மேலே போய் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் சடனாக ரெஸ்ட்டுக்கு வரும். அப்போ மொமெண்டம் டக்குன்னு 0 ஆயிரும். அப்போது ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரியா குட்டி? அப்போ அதனால தான் அவருக்கு வந்து அந்த கையில் பெயின் ஆகுது. ஷார்ட் டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் என்ன குட்டி ஆகும், ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு பார்த்தோம். ரொம்ப ஷார்ட் டைமில் அவர் அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுனால ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையை கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து பாலுடைய டைரெக்ஷன்லேயே கீழே கொண்டு வந்து கேட்ச் பிடிக்கும் பொழுது டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கிறாரு. அப்போ எடுத்துக்கும் பொழுது ஃபோர்ஸுடைய வேகம் என்ன ஆகுது, குறையுது. சரியா குட்டி? அதனால தான் அந்த பால் வர டைரெக்ஷன்லேயே தன்னுடைய கையை கீழே கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறாரு. சடனாக பிடிச்சா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கையை கீழே கொண்டுட்டு போகும்பொழுது டைம் கொஞ்சம் அதிகமாகிறதுனால ஃபோர்ஸோடைய வேகம் என்ன ஆகுது, குறையுது. சரியாம்மா? நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி ஏர்பேக்ஸு கார்லெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது நீங்கள் ஃபிலிம்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஏர்பேக்ஸ் மேலே போய் நம்ம மோதுவோம். இப்போது ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் மேலே வேகமாக போய் மோதும் பொழுது சடனாக அது என்ன ஆகும், ரெஸ்ட்டுக்கு வரும். சரியா குட்டி? அப்போது ரெஸ்ட்டுக்கு வந்த உடனே ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண ரொம்ப டேமேஜ் தான் அது, இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த ஏர்பேக்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அப்போ நம்ம அந்த டைரெக்டாக நம்ம மோதக்கூடியது இந்த ஏர்பேக்ஸ் மேலே நம்ம மோதும்போது அந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம மேலே கம்மியாக தான் அப்ளை ஆகும். இந்த ஏர்பேக் இல்லை அப்படின்னா சடனாக நம்ம போய் மோதுறதுனால அந்த ஃபோர்ஸ் அவ்வளவும் நம்ம மேலே அப்ளை ஆகும். இந்த ஏர்பேக் இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால ஃபோர்ஸ் வந்து சடனாக நம்ம மேலே அப்ளை ஆகாமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுனால ஃபோர்ஸோடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நமக்கு டேமேஜ் வந்து ஆகாது. சரியா குட்டி? அதனால தான் ஏர்பேக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது நீங்கள் ஷாக் அப்சார்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் கரடு முரடான சாலையில் போகிறீங்க, மேடு பள்ளமான ரோட்டில் போகிறீங்க. இப்போது இந்த ஷாக் அப்சார்ப்சர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வீலரில் சைடில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காயில் மாதிரி இருக்கும், இல்லையா? அது இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சடனாக ஒரு பள்ளத்தில் விட்டு வண்டி மேலே ஏற்றுங்கும் பொழுது அவ்வளோ ஃபோர்ஸும் டைரெக்டாக நம்ம மேலே மோதும், நம்ம மேலே வந்து அப்ளை ஆகும். அப்போ நமக்கு உடம்புல பெயின் வரும், நம்ம கீழே கூட விழுந்துருவோம், கை காலில் அடிபட்டுரும், அவ்வளோ டேமேஜாக இருக்கும். ஆனால் ஷாக் அப்சார்ப்சர்ஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம 2 வீலர்ஸில் நம்ம அந்த வெஹிக்கிள்ஸில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது டைம் கொஞ்சம் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். லாஸ்ட்டு கேசஸில் பார்த்த மாதிரியே தான், ஏர்பேக்ஸில் பார்த்த மாதிரியே தான், பாலில் பார்த்த மாதிரியே அந்த ஃபோர்ஸ் நம்ம மேலே அப்ளை ஆகக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால ஃபோர்ஸோடைய ஸ்பீடு வந்து நமக்கு குறையும்.
டைரெக்டாக நம்ம மேலே அப்ளை ஆகிறதுக்கு ஏற்படக்கூடிய வேகத்தை விட அந்த ஃபோர்ஸ் இந்த ஷாக் அப்சார்ப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஃபோர்ஸ் நம்ம மேலே அப்ளை ஆகிறது வந்து குறையும், நமக்கு அடிபடாமல் இருக்கும், விபத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். அதுக்காக தான் ஷாக் அப்சார்ப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியாம்மா? அதே மாதிரி இப்போ நீங்கள் லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஜம்ப் பண்ணுறவங்க எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க கண்ணு, காங்கிரீட் தரையிலையா கண்ணு ஜம்ப் பண்ணுறாங்க? இல்லை, நல்லா மணலை நல்லா நிரப்பி வச்சு அதில் தான் ஜம்ப் பண்ணுறாங்க. ஏன் கண்ணு, இப்போ காங்கிரீட் தரையில் நீங்கள் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா சடனாக நம்ம ரெஸ்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ அவ்வளோ ஃபோர்ஸும் நம்ம மேலே தான் அப்ளை ஆகும், நமக்கு ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் மணல் நிரப்பி அதில் நம்ம ஜம்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ரெஸ்ட்டுக்கு வர டைம் என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். ஓகேவா? அந்த மணலில் நம்ம உள்ளே போயிட்டு ரெஸ்ட்டுக்கு வர டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிறதுனால நம்ம அவ்வளோ ஃபோர்ஸும் நம்ம மேலே மோதுகிற டைம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து குறையும். அதனால தான் காங்கிரீட் தரையில் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த மணல் நிரப்பிய தரையில் அல்லது கார்பெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஃபோர்ஸும் நம்ம மேலே அப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் 3.16. An object of mass 10 kg moving with a speed of 15 meter per second hits the wall and come to rest within 0.03 second, 10 second. Calculate the impulse and average force acting on the object within both the cases. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, மாஸ் 10 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 15 மீட்டர் பர் செகண்டு, ஒரு செவுத்தில் போய் மோதிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு, அந்த டைம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2 கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதனுடைய இம்பல்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஈஸி சம்மு தான் கண்ணு, ஆனால் நீங்கள் என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத இந்த சம்மிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு, சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். சரியா? மொமெண்டம்க்கு என்ன கண்ணு ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, P = m × v. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. Pi = m × v. மாஸ் என்ன கண்ணு 10, வெலாசிட்டி 15, ஸோ 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு. ஃபைனல் மொமெண்டம் Pf 0. ஏன் கண்ணு, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த வாலில் போய் மோதிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு, ஸோ அப்போ ஃபைனல் மொமெண்டம் 0. ஸோ அப்போ ΔP = சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்போ 150 - 0 = 150 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு. இப்போ 2 கேஸ்லேயுமே இம்பல்ஸ்னால் என்ன கண்ணு, ஃபஸ்ட்டு கேஸ் ஏ கேஸ்லேயும் பி கேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் இன் மொமெண்டம் ரெண்டுமே சேம் தான், ஏன்னா அதே ஆப்ஜெக்ட்டு, மாஸும் அதே தான், வெலாசிட்டியும் அதே தான், ரெண்டுமே மாறல. ஸோ அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் மாறவே இல்லை. அப்போ இம்பல்ஸ் 2 கேசஸ்லேயுமே 150 நியூட்டன் செகண்ட், செகண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 150 நியூட்டன் செகண்டு. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 0.03 செகண்டுக்கு ஆவரேஜ் ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன கண்ணு ஃபார்முலா பார்த்தோம், F average = ΔP/ΔT அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா கண்ணு? சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன கண்ணு 150. இப்போ டைம் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க 0.03 செகண்டு ஃபஸ்ட்டு கேஸில். ஸோ சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னாக்கா 500 நியூட்டன் வருது. ஸோ அப்போ 0.03 செகண்டுக்கு அந்த டைம் இன்டர்வலில் பார்த்தீங்க, டைம் டியூரேஷனில் ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 5000 நியூட்டன். செகண்ட் கேஸ் பாருங்க கண்ணு 10 செகண்டு. சரியா? அதே மாதிரி ΔP 150 / 10 = 15 நியூட்டன். ஈஸியாக இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஆனால் என்ன கான்செப்ட் அப்படின்னா, டைம் இன்டர்வல் பாருங்கன்னு 0.03 செகண்டு கம்மியாக இருக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, 5000 நியூட்டன் இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ டைம் பாருங்கள் 10 செகண்டு அதிகமாக இருக்குது. அப்போ அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ கண்ணு இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், டைம் குறைவாக இருந்ததுனாக்கா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இம்பல்சிவ் கான்செப்ட்லேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறோம். ஓகேவாம்மா?